கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்புக்கு, அவருடைய கருசனைக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு, அவருடைய அன்புக்கு, கருணைக்கு அளவே இல்லை தேவ பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு அவருடைய வாக்கு தத்தங்களினால் நம்மை தப்பு வைக்கிறார். சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகும்பொழுது யார் மூலியமாவது ஆண்டவர் நம்மோட கூட பேசுவார். வசனத்தின் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார். அவருடைய அனாதி தீர்மானம், அனாதி சிநேகத்திற்கு இணை எதுவுமே கிடையாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தப்பித்து கொள்ள, திராணிக்கு மிஞ்சி நான் உன்னை சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சில நேரங்களில் நம்ம தான் ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். நான் அந்த நிலைமையில் நேற்று தினத்தில் இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை விடுவித்த தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னை தப்பி போக வழி செய்வார். தேவ பிள்ளைகளே, அதற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். நம்ம எப்போதும் அவர் நினைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஏசாயா 41 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது. முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தியவனர்களோடு இருப்பவர்களையும் நான் தானே. ஆமாண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நாம் எப்போதும் நம்மை தப்புவிக்க நம் மேலே அவர் கண்கள் இப்படியும் அப்படியும் அசையாதபடி, இம்மை பொழுதும் நான் உன்னை கைவிடேன். யோசிச்சு பாருங்க, கண்ணில் இமை ஒரு எப்படி இருக்குது, உடனே மூடிடுது, உடனே திறக்குது. அதுக்கு எல்லாமே தெரியும். அதுபோல தான் ஆண்டவர் நம்மை உள்ளங்கையில் ஏந்தி வரைந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களை விடுவிப்பார் யாரும் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? உங்களை தப்பு வைக்க யாரும் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? உங்களை தாய் போல தேற்ற யாரும் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவராகிய கிறிஸ்து இருக்கிறார். வாங்க, அவர்கிட்ட வாங்க, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த காலை வேளைக்காய் நஞ்சோடுமை துதிக்கிறோம். எங்களை ஏந்துவேன், தப்பு வைப்பேன், சுமப்பேன் என்று சொன்ன தேவனே, அப்பா எங்களுக்கு போக இடம் இல்லை கர்த்தாவே. உம்மை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை ஏசப்பா. உம்மை தவிர எங்களுக்கு கர்த்தாவே விடுதலை இல்லை ஏசப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. என் ஆவியானவர் எங்களை ஏந்தி கொண்டு போவீராக, எங்களை சுமப்பீராக, எங்களை தப்பு வைப்பீராக. அப்பா, வேடனுடைய கண்ணுக்கும் பொல்லாதவருடைய கண்ணுக்கும் கர்த்தாவே எங்களை தப்பு வைப்பீராகப்பா. வியாதியிலிருந்து விடுதலை தருவீராக. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம், இந்திய தேசத்தின் குடிகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஆண்டவரே நேஷன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்திய தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், கைம்பெண்கள், கர்த்தாவே அநாத பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day.